ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் GE 3755 நாலேஜ் மேனேஜ்மெண்ட் அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் டைஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு இது போக இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்கள். நம்ம சேனலில் 7th செமஸ்டர் இம்பார்ட்டன்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். அதை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா GE 3755 நாலேஜ் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்கிற டாபிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்திக்ஸ் ஃபார் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் நாலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. கீ சேலஞ்சஸ் ஃபேஸிங் த எவாலுவேஷன் ஆஃப் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த எவாலுவேஷன் ஆஃப் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து 15 மார்க் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு 13 மார்க் கூட கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இதை படிக்க பாருங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலேஜ் மேனேஜ்மெண்ட் என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. மேனேஜ்மெண்ட்னால என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. DSS டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. டோட்லான என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. மேனேஜ்மெண்ட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் KM இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்னால என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பில்டிங் த லேர்னிங் ஆர்கனைசேஷன். இந்த லேர்னிங் ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. டாக்டிக் நாலேஜ் அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலேஜ் மார்க்கெட்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. டாக்டிக் நாலேஜ்னால என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. லேர்னிங் ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஆர்கனைசேஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் இன் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நெட்வொர்க் கான்செப்ட் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. IT இன் சப்போர்ட் ஆஃப் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் இது 15 மார்க் கேட்கலாம், சம்டைம்ஸ் 13 மார்க்கில் கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரீபேக்கேஜிங் இன்ஃபர்மேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்நெட் சர்ச் இன்ஜின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டர்நெட்னால என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒகாபுலரி கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கோடிங் இந்த இன்டர்நெட் என்விரான்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. நாலேஜ் மேனேஜ்மெண்ட் இன் டெவலப்மிங் கண்ட்ரிஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டடீஸில் வந்து 15 மார்க் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4th யூனிட் 5th யூனிட்லாம் கேஸ் ஸ்டடீஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் ரூல்லாம் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. மேனேஜ்மெண்ட் இன் ஹெல்த் சயின்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மொபைல் டெக்னாலஜிலாம் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்பரேட் மெமரிஸ் ஃபார் சப்போர்ட்டிங் வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ் இன் த ப்ராசஸ் லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்பரேட் மெமரிஸ்லாம் என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபியூச்சர் டென்ஸ் இன் KM இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாலேஜ் அடிக்ட்னு என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் இன் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் இதில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக GE 3755 நாலேஜ் மேனேஜ்மெண்ட் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு எக்ஸாமோ அந்த டேட்டா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.